ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கொச்சு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த கொச்சை நம்ம இட்லி, தோசை, வெண்பொங்கல்னு எதுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷும் கூட. நான் ஒரு 6 to 7 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் நனைய வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 7 to 8, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். 6 to 7 க்ரீன் சில்லிஸ், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 50 grams பாசிப்பருப்பு களைஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காயில் நான் தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிருக்கேன், ஸோ அதோடு சேர்த்தே போட்டுடலாம். பாசிப்பருப்பு 50, க்ரீன் சில்லிஸ் ஒரு 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுதான் காரத்துக்கு. தென் தக்காளி அண்ட் சின்ன வெங்காயம்லாம் குழந்தைங்க சேர்க்க மாட்டாங்க. நம்ம இப்படி போட்டு நம்ம வேக வச்சிட்டோன்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் 6 to 7 விசில் வச்சுருவோம். இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறதில்ல, ஸோ 6 to 7 விசில் வச்சா தான் நல்ல வேகும். ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணுங்கிறத பார்த்துருவோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் விதை கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 2 ரெட் சில்லி இதை மட்டும் ஆட் பண்ணிப்போம். நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துப்போம். இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். காரம் ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அது மட்டும்தான். அது கூட இந்த 2 ஒரு வாசத்துக்காக இந்த 2 வத்தலும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது நல்ல ஸ்மெல் வருது. இது நல்லா மிக்சியில் திரிச்சு வச்சுப்போம். நைஸாக திரிக்கணும்னு வேணாம், 1-2 திரிச்சா போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக திரிச்சு வச்சுருக்கிறேன். இப்படி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேரணும். அதுக்காக நம்ம மத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மத்து இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா இது க்ரீமி பதத்துக்கு அரைச்சிட்டோன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ லைட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மத்து வச்சு கடைஞ்சி விட்டாலே போதும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துடும். நம்ம பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கனால இது நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துடும். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி, நம்ம திரிச்சு வச்சுருக்கிற மசால் பொடி. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிருவோம். இதில் எல்லாமே நம்ம ஹெல்த்தியானது தான் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம எண்ணெயிலேயே காயம் தாளிச்சிட்டா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தென் நம்மளுடைய ஆனியனை ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா முருகலாக வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதை நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுருவோம். நம்ம திரிச்சு வச்சுருக்கிற பொடியவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு 5 minutes வச்சா போதும். நம்மளுடைய கொச்சு ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுவோம். ஏன்னா சில கத்திரிக்காய் காரமாக இருக்கும், அது கொச்சோட டேஸ்ட்டே கெடுத்துடும். நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடும்போது ஒரு கசப்பு இல்லாமல் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய கொத்தமல்லி இலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கொச்சு ரொம்பவே ஈஸி தாங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் ஏ நைஸ் டே.